அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் இபிஎஸ், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறையில் நயினார் நாகேந்திரன், பாஜகவின் மாநில தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சற்று முன்னதாக இந்த ஆலோசனையில் எஸ் பி வேலுமணி, கடம்பூர் ராஜு உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இருந்தனர். தற்போது தனியாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் முக்கியமாக சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனைகளில் அதிமுக, பாஜக இரண்டு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக அது தொடர்பாக விரிவாக ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக இன்றைய தினம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையுடைய மானிய கோரிக்கையானது நடைபெறுகிறது. இந்த மானிய கோரிக்கையில் ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் 1000 கோடி மது விலக்கு துறையில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை மக்கள் பொது மன்றத்தில் நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சட்டப்பேரவையிலும் இது விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியை முன்வைக்க இருக்கிறார். அதாவது குறிப்பாக கேள்வி நேரம் முடிந்த பிறகு சிறப்பு கவனிப்பு தீர்மானம் என்ற அடிப்படையில் அந்த 0 வரையில் அவர் பேசுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபாநாயகர் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் தான் அந்த விஷயமானது பேச அனுமதி வழங்கப்படும். இதுபோன்ற இந்த டாஸ்மாக் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனை தொடர்பாக பேச எதிர்க்கட்சிகள் முற்படும் போது அதற்கு ஆதரவாக பாஜகவும் செயல்படுவது தொடர்பாக தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக இருவரும் விவாதித்து வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே எதிர்க்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு பாஜகவும் ஆதரவு தெரிவித்து சட்டப்பேரவையில் குரல் கொடுப்பதற்காக இருவரும் தற்போது ஆலோசித்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இவர் தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற போது ட்விட்டர் மூலமாகவும் அறிக்கை மூலமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி தெரிவித்திருந்த சூழ்நிலையில் நேரடியாக தற்போதுதான் அவர்கள் சந்தித்து ஆலோசித்து வருகிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏக்களுக்கான அதிமுக எம்எல்ஏக்களுக்கான அந்த அறையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தற்போது விரிவாக ஆலோசித்து வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு சரியாக கேள்வி நேரம் முடிஞ்சது பிறகு இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை தொடர்பாக அதிமுக பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஆதரவாக பாஜகவினரும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் செயல்படுவார்கள். இறுதி வரக்கூடிய காலங்களில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள், டாஸ்மாக் மட்டுமில்லாமல் மற்ற பல்வேறு முக்கிய பிரச்சனைகளாக எந்த பிரச்சனையாக மக்கள் நல பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு அதிமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் தான் தற்போது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் பாஜகவினர். எனவே அந்த அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேரவைக்கு செல்ல இருக்கிறார். கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவர் அந்த முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக எழுப்புவதற்காக தற்போது அந்த கூட்டம் முடிந்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவரும் பேரவைக்குள்ளாக செல்கிறார்கள். உள்ளே சென்ற பிறகு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பேச இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.